இது எல்லாத்தையும் தாண்டி கூட்டணி கட்சிகள் டெய்லி வம்பிழுத்துனுக்குறாங்க. ஒருத்தர் கொண்டு போய் பைக்கில் மோதுறாரு. பைக்கில் மோதி அந்த பிரச்சனை அதோடு விடல. மறுநாள் என்னென்னமோ சொல்கிறாரு, தட்டுனா சும்மா தட்டணும், செல்லமாக தட்டணுன்றாரு. மறுநாள் இன்னும் உக்கிரமாகி முறைச்சா அடிப்போம் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாரு. லாஸ்ட்டில் இது வக்கீல்கள் போராட்டமாக காஸ்ட்டு சண்டையாக மாறுற மாதிரி போகுது அப்படின்னு உளவுத்துறையெல்லாம் தலையிட்டு சொன்ன பிறகு 2 சைட்லேயும் வழக்கு போடுறாங்க. இப்போ பாதிக்கப்பட்டவங்க எப்படி ராசா வழக்கு போடுவேன்னு கோர்ட்டு கேட்குது. திருமாவளவன் வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு என்ன பண்ணாருன்னு கேட்குது. இது சிக்கலில் மாறிட்டு போகுது. பார் கவுன்சில் எலெக்ஷன் நடக்கிற நேரம் கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு சிக்கலாக மாறுது, அரசுக்கு சிக்கல். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் எம்எல்ஏ போயிட்டு காரை ரோட்டில் விட்டுட்டு அரசுடைய காவலர் எடுங்கன்னு சொன்னால் எடுக்க முடியாது, என்ன பண்ணுவான்ட்டு அவரை அடிக்கிறாரு. இது எல்லாமே இவர்களுக்கு தொல்லை. இன்னொரு பக்கம் நம்ம இவர் செல்வ பெருந்தகை கூட்டணி கட்சியுடைய பிரதான தலைவர் கூப்பிட மாட்டீங்களா எங்களெல்லாம்? திட்டுறாரு. நாங்களும் பொதுத்துறை செயலரை பகிரங்கமாக மைக்கு முன்னாடி திட்டுறாரு. இன்னொன்று அந்த இதை அணையை திறந்து விட்டது என்ன ஏன் சொல்ல அப்படின்னு அவர் தனியாக சம்மந்தப்பட்ட அமைச்சரை பார்த்து சொல்ல வேண்டியது தானே, பொது வெளியில் ஏன் பேசுகிறீங்க? இதுக்கு அப்புறம் இடதுசாரிகள் அதுன்னு. அதனால் இவர்களுக்கு பெரிய பிரச்சனை. இப்போ பாருங்கள், சமீப காலமாக இவர்களால் பெரிய நரேட்டிவ் செட் பண்ண முடியல. செட் பண்ணது தான் அடிக்கிற அம்புலாம் மாலையாக போய் விழுது. கண்டிப்பாக சார். இப்போ